வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வப்பாட்டியுடன் வசமாக சிக்கிய விஜய் மனுஷன் என்ஜாய் பண்ணுறாம்பா. துணைவியுடன் துணிச்சலாக வெளியே வந்திருக்கக்கூடிய விஜய் விஷயத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் துணிஞ்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா மனைவி பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க, நாம் புறம்போக்குத்தனமாக செயல்படலாம், நாம் கண்டவளுடன் சுற்றலாம், கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் நினச்சாரு. ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது என்ற விஷயம் தெரிஞ்சு போய்விட்டது. இனிமேலும் மனைவியாக இருந்து கணவனை கண்டிக்கலன்னு வச்சுங்களேன், சரியாக இருக்காது என்பதனால் கணவனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. கண்டவளுடன் சுற்றுற திரைத்துறையில் இந்த மாதிரியான வாடிக்கைகள் நிறைய தான் இருக்கிறது. ஆனால் அவங்கெல்லாம் எங்கே சுற்றுறாங்களோ அங்கேயே காட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் கம்மநாட்டியை நீ வீட்டு வரைக்கும் இட்டு வந்துடுறியாடா, இல்லை அவளுக்கு வீடு கட்டி விட்டுருக்கியாடா? நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, பொண்ணு இருக்குது, அதையெல்லாம் பார்க்காம தம்பி அப்படியே ஓடி போய் அவனோட பத்துக்கிறியாடா, இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு வீட்டில் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. விஜயுடைய மனைவி சங்கீதா கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம விஜயுடைய தந்தை எனக்கு தெரிந்து பல முன்னணி யூடியூப் சேனலில் விஜயனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறாங்க. அதில் விஜயுடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நம்ம விஜயுடைய மனைவி சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திரசேகர் அவர்களுக்கு மகள் மாதிரியாம். அவங்க பேரன் பேத்தி தான் சந்திரசேகருக்கு உலகமா. அந்த குழந்தைகளை பார்த்தாவே பசியாறிடுமா. ஆனால் விஜய் ஏன் இந்த மாதிரி புறம்போக்குத்தனமாக சுற்றுறான்னு தெரியலையே. எவ்வளவோ கண்டிச்சிட்டேன், ஆனாலும் நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். இந்த சங்கீதாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் பார்த்தீங்கன்னா கண்டவுடன் சுற்றுறான் தெரியலையே அப்படின்னு சந்திரசேகர் அவர்கள் கண்ணீர் மல்க பேட்டியளித்த விஷயங்கள்லாம் பலவற்றை நான் பார்த்துருக்குறேங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பொது வழியிலே பொண்டாட்டி போட்டு உடைச்சிட்டா, இனிமேல் மூடி மறைப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சினிமா தயாரிப்பாளரும் பல தேட்டருக்கு ஓனருமாக இருக்கக்கூடிய கல்பாதி சுரேஷ் இருக்கார். அவங்களுடைய குடும்ப திருமண விழாவுக்கு அழகாக சும்மா காரில் நம்ம விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் இறங்கி வருகின்றார்கள். மணமக்களை வாழ்த்தி விட்டு கிளம்பி செல்கின்றார்கள். இணையதளத்தில் இந்த வீடியோவானது வைரல் ஆகிறது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திரிஷாவுடன் வருவது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயமே கிடையாது. ஏன்னா விஜயை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் எந்த லெவலுக்கு போயிருக்காங்க தெரியுமா? விஜய் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், விஜய்க்கு நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், விஜயை பற்றி நீ ஏன்டா பேசுகிற, நீ யோகியமாடா அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் ஏது மரியாத 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா விஜயனுடைய தவறான செயலை அங்கீகரிக்கிறாங்க. ஏய், நம்முடைய திரிஷா இல்லை என்றால் நானே விஜயுடன் போய் படுத்துக்குவேன், நானே அவனுக்கு பொண்டாட்டியாக இருப்பேன், நீ யாரா கேட்குறதுக்கு அப்படின்னு தைரியமாக பேட்டி அளிக்கின்ற கலாச்சாரமானது வளர்ந்துருக்குது. அப்போது விஜயால் ஒரு சமூகம் கெட்டு போதா இல்லையா? விஜயை பார்த்து உழைக்கலாம், விஜய் போல் முன்னேறலாம், இப்படியெல்லாம் விஜயனுடைய பாசிட்டிவான இடங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் பேசி விஜய்க்கு இதுக்காக தான் நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. விஜயனுடைய தவறையே நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கி திரைத்துறையை பார்த்து கெட்டு போகின்ற பெண்கள் அதிகமான பேர் இருக்காங்க. அதுலேயும் 18 வயது 18 வயது கூட நிரம்பாத பல பேரும் விஜயனுடைய தவறான செயலை அங்கீகாரம் கொடுக்குறாங்க. தனிப்பட்ட விஷயம் என்று பேசாமல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மன வாழ்க்கை கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன வாழ்க்கை கலாச்சாரமும் வெவ்வேறானவை. அங்கே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது ஒரு 8 வருடங்கள் தான் இருக்கும். பிரிஞ்சிடுவாங்க, குழந்தையை பெற்றுக்குவாங்க, அந்த குழந்தையை 8 வருடம் தான் வளர்ப்பாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. அந்த குழந்தை தனியாக பிரிஞ்சு போகலாம், தனியாக வாழ்க்கை நடத்தலாம், தனியாக தூங்கலாம். இப்படி 8 வயது வரைக்கும் தான் பெற்றோரே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பராமரிப்பாங்க. அதற்கு முன்பாகவே டைவர்ஸ் ஆகிடும். ஒருவேளை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கும், இல்லை சர்வே ஆகும். ஏன்னா அங்கே பிறக்கின்ற குழந்தைகளை அரசாங்கமே பார்த்துக்குது. அதனால் பெற்றோர் தேவைப்படலை. மன வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில். ஆனாலும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்க ஒரே மனைவியுடன் பல நாள் வாழ்கின்றார்கள்.
ஏன்னா அப்போ தான் வந்து அந்தந்த நாட்டில் கூட அவங்க மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் அந்த மக்கள். அப்படி வெளிநாட்டில் கூட அரசியல் தலைவராக இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் ஈடுபடுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும், சாமி எனக்கு போர் அடிச்சு போச்சு, காட்டி விட்டு நான் அடுத்த உடனே சுற்றுவேன். இது ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல. இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கிறாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பெண்களிடத்தில் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கூட குற்றச்சாட்டு தான். இந்த மாதிரி விஜய் மாதிரி பொது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி சுற்றிக்கின்னு தெரியல. ஸோ ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுறவங்க இப்படி பொது வெளியில் கண்டபடி சுற்றலாமா? சாமியை தமிழ்னா விஜய். தமிழனுடைய கலாச்சாரம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. பொருந்தா குடும்பத்தில் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது, மனைவி பொருந்தவில்லை என்றால் அழகாக டைவர்ஸ் கொடுத்துட்டு போகலாமே. மனைவி தவறான பாதைக்கோ இல்லை தவறான செயலில் ஈடுபடுகின்றாரோ, இல்லை நம்ம விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறாங்க, அவருடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சாருன்னு வச்சுங்களேன், அந்த மனைவிக்கு சட்டப்பூர்வமாக விவாகரத்து கொடுத்துட்டு நீ சட்டப்பூர்வமாக திருமணம் பண்ணிக்கலாமே. ஸோ சட்டப்பூர்வமாக எதுவாக செஞ்சாலும் சரி மக்கள் அங்கீகரிப்பாங்க. சட்டத்துக்கு விரோதமாக செய்கின்ற பொழுது தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருகிறது. அதாவது ஒரு தலைவன் என்கின்ற போது எல்லா விஷயத்துலையும் குவாலிட்டியாக இருக்கணும். ஆனால் அதை விட்டு நான் அரசியலில் மட்டும் நான் குவாலிட்டியாக இருப்பேன், பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் தூய்மையாக இருப்பேன், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாரிக்கிட்டு தான் இருக்கும், பெரியாருக்கும் எனக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொன்னால், அப்புறம் இன்றைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான கலாச்சாரம் தானே வாழும். இன்றைக்கி நீ பெரிய பணக்காரன், கல்யாணமாகாத திரிஷா பின்னாடி சும்மா கண்டபடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற. ஆனால் இதே கலாச்சாரத்தை உன்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கடைபிடிச்சாங்கன்னா எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை வரும் யோசனை பண்ணுங்க. இப்போ இளைஞர்களுக்கு இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அறிவுரை சொல்ல வராரு? அரசியலில் தூய்மையாக இருங்க, அரசியலில் நேர்மையாக இருங்க, அதாவது மற்றவரை விட திறமையாக நிர்வாகம் பண்ணுங்க, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாக்குறுதி கொடுக்குறோமோ அதை நிறைவேற்றுங்க, இதெல்லாம் சரியாக பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒன்றாலும் இருங்க. இதெல்லாம் என்ன இது? திருடுறவங்க கூட திருடி கொண்டு வந்து பல பேருக்கு உதவி பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஸோ அந்த திருட்டை நாம் அங்கீகாரம் பண்ண முடியுமா? அந்த திருட்டு உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போது அந்த திருடு யாரோ உழைத்த ஒருத்தருடைய செல்வத்தை அபகரிக்கத்தானே, நல்லதுக்கு பண்ணுறதுக்கு தான் திருடுறான் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவன் மீது ஒரு அனுதாபம் வரலாம். ஆனாலும் அவன் செய்கின்ற செயல் குற்ற செயல் இல்லையா? ஸோ சட்டத்தின்படி உதவி செய்யறதுக்கு 1000 வழிகள் இருக்கின்ற போது திருடி தான் உதவி செய்யணுமா? ஸோ வழிகாட்டிகள் எப்போதுமே சரி எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். இன்றைக்கி கூட நீங்கள் திரிஷா பின்னாடி தான் போகிறேன், திரிஷா தான் எனக்கு மனைவினா, அவங்க மனைவி தான் செங்கல்பட்டு கோர்ட்டில் கேட்டிருக்காங்களே விவாகரத்து, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஆனால் கண்மூடித்தனமாக விஜயுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள். சாமி நம்ம இந்த வீடியோ பேசுகின்ற போது திட்டியே தீக்குறானுங்க, பல பேரும் ஃபோன் பண்ணி திட்டுறானுங்க. ஏன்டா பாவீங்களே, உங்கள் தலைவனை பாருங்கடா, உங்கள் தலைவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான், உங்களை அவன் நினைப்பதே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த தஞ்சாவூரும் தான் நினைக்கிறேன், அங்கே தான் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினார் கடைசியாக விஜய் என்று நினைக்கிறேன். அங்கே வந்தவங்க காவல்துறை வாகனம் மோதி கீழே விழுந்துட்டாங்க. விஜய் அதுக்காக ஏதாவது ஒரு அனுதாபம் தெரிவித்தாரா? இல்லை நேராக போய் பார்த்தாரா? எதுவுமே கிடையாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறேன்னா, அதிமுகவில் முன்னாள் சபாநாயகர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் வந்து எடப்பாடி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார். என்ன குற்றச்சாட்டு வச்சார் என்று பார்க்கின்ற போது, எங்கள் அப்பாவுக்கு ஆற்று பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் பத்துந்தார், சபாநாயகராக இருந்தவர், அதனால் எடப்பாடி பழனிசாமி ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை பார்த்துருக்கணும். ஆனால் அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் சாதி பார்க்கல, ஆனால் எடப்பாடி பழனிசாமி சாதி பார்த்து தான் சில விஷயங்களை செய்கிறாரு. அதனால தான் எங்கள் அப்பா ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுக்கின்ற போது கூட வந்து பார்க்கல. ஸோ கட்சியில் உழைச்சவங்களை தலைமை வந்து பார்க்காத போது, கண்டுக்காத போது ஏன்னா அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு, அதிமுகவில் முன்னாள் சபாநாயகராக இருந்தவருடைய மகன் தவேக்கால போய் சேர்ந்தார். இப்போ தவேக்கால இருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேரை பாதிப்படைஞ்சவங்களை வீட்டில் போய் பார்த்தாரு. நியாயப்படுத்துறதுக்கு இல்லை குற்றம் சொல்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு கிடைக்கலையா? 41 பேர் உயிரிழந்தாங்க. வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறான் பாவி, கேட்டால் அனுமதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏண்டா அனுமதி கிடைக்குதோ கிடைக்கலையோ, தன் உயிரையும் பலி கொடுத்து கொண்டு பாதிப்படைஞ்சவங்கள நான் நேராக போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லாமல்
வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன். அவன் பின்னாடி போய் சபாநாயகருடைய மகன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பெருமையாக பேசிக்கிறான். கேட்டால் நானும் கிறித்துவன் அவனும் கிறித்துவனா. மதங்கள் தானே உங்களை இணைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் சபாநாயகர் வந்து அதிமுக இருக்கின்ற போது எஸ்பி வேலுமணியுடைய குடும்ப திருமணத்துக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற போது எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகளையும் மகனையும் கூப்பிட்டு முன்னாள் சபாநாயகருடைய காலில் விழ வச்சு ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு சாதி ஆதிக்கம் அதிகரித்து போய்விட்டது. பட்டியலின மக்களை வந்து அதிமுக கண்டுக்கவே இல்லை. அதுலேயும் சபாநாயகராக இருக்கிறாரு, பட்டியலினத்தை சார்ந்தவர். அவர் இருக்கிற வரைக்கும் போற்றி புகழ்ந்தாங்க. அவர் சபாநாயகராக இல்லை, இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு கூட வரமாட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பது, காலில் விழ வச்சு தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் ஆசி பண்ண சொல்கிறாருன்னா நிச்சயமாக அவங்க எப்போயாவது சாதி பார்த்துருக்காங்களா? ஆனால் இந்த மாதிரியெல்லாம் காரணம் சொல்லிட்டு நேராக போய் விஜய் கட்சியில் பல பேர் இணையிறான். ஆனால் அந்த கட்சியில் இருக்கின்ற தலைவனுக்கு எந்த அரசியலும் தெரியல, எந்த நாகரிகமும் தெரியல. பொதுவெளியில் என்னை யார் என்ன குறை சொன்னால் என்ன ஆகுது? நான் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், இது என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில் எவனும் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இஷ்டம் போல் வாழறான். அவன்லாம் தலைவர் என்று சொல்லிவிட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு திரிகிறானுங்க இந்த மொட்டை பசங்க. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய்மை இல்லாதவன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நாம் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமிக்கு துரோகம் பண்ணிட்டான் என்று சொல்கின்ற போதும் விஜயலட்சுமி அவர்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் விடுகின்ற பொழுதும் நாம் சீமான்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஏன் தெரியுமா? குடும்பம் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இப்படி பொதுவெளியில் நாரத்தான் செய்யும். விஜயலட்சுமியை கட்டிக்கிறேன்னு சொன்னவர் தான் சீமான். ஆனால் கட்டிக்கலன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாங்க. கடைசியில் விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கோர்ட் வரைக்கும் போனாங்க. திமுக கிட்ட சீமான் வந்து சரணடைந்த பிறகு விஜயலட்சுமி வாய் மூடிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக விஜய் இருப்பதனால இந்த வீடியோக்குள் செம்மையாக வைரலாகி கொண்டு இருக்கிறது. விஜய் செஞ்சது தப்பு தான். ஆனால் விஜய் செஞ்ச தப்பை வீடியோவாக ஒளிபரப்பு பண்ணி ஊடகமானது அதிகமாக பேசுகிறதும் தப்பு தான் நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள் வந்து பேசலாம், தப்பு கிடையாது. ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா இளைஞரான். விஜய் விட 10 வருஷம் சின்னவன். நான் வந்து கிழவனான். விஜய் மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு கிடைச்சா வச்சுங்களேன், நானும் இளமையாக தான் இருந்திருப்பேன். நான் கிழவன், விஜய் வந்து அறியாதவன். ஸோ இப்படி தான் இருக்கிறது இந்த உலகத்தில் எல்லா நியாயங்களும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தவறுகள் எங்கேயும் தெரியக்கூடாது என்பதற்காக, திமுக ஆட்சி நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி வீடியோக்கள் இணையதளத்தில் உலா விடப்படுகிறது. இப்படி இணையதளத்தில் இந்த வீடியோக்கள்லாம் தைரியமாக வெளியே வரதுனால விஜயை பின்தொடர்கின்ற இளைய சமுதாயமானது கெட்டு போய்விடும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது. குடித்தா குடிக்கிறானுங்க, சிகரெட்டு குடித்தா குடிக்கிறானுங்க. இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் தைரியமாக தமிழ் சமூகத்தில் அரங்கேறுவதற்கு திரைத்துறையே காரணமாக இருக்கின்ற போது, அந்த திரைத்துறை கதாநாயகர்களே காரணமாக இருக்கின்ற போது, அந்த திரைத்துறை கதாநாயகரை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலும் கண்ணியமாக இருக்கணும் என்பது தான் என்னுடைய எண்ணங்க. இந்த பிரேமலதா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க, ஏன்பா எல்கே சுதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக உழைக்கலையா, அதனால் அவருக்கு மேலே எம்பி கொடுத்தா என்ன தப்பு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த தொண்டர்களை கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? ஏம்மா திமுக கிட்ட வாங்கினா பணமும் உனக்கு பதவியும் உனக்குன்னா உழைக்கிற எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற விஜய், நீ மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க மாட்டியா? அப்போது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரமானது எங்கோ ஏட்டில் இருக்கக்கூடிய இதிகாசங்களா நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடாதா? சரிங்க, பாலியல் வியாதிகள் அதிகரிக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல பெண்களுடன் உறவு வச்சுப்பது சரியா? விஜய் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்குற அப்படின்னு சொல்லுகின்ற போது எனக்கு என்னவோ இன்னொரு நடிகையுடனும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. அதெல்லாம் தப்பாயிடும். சரி, திரிஷாவுடன் சேர்ந்து வந்திருக்கின்றார், பிடிச்சிருக்குது, சேர்ந்து வருகின்றார். ஆனால் இதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல, இது துணைவியாக இருக்கலாம், அப்புறம் இணைவியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே போகக்கூடாது என்று கேட்டுக்கிட்டு விஜயை பின்தொடர்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பிடிச்சிருக்குது, பின்தொடர்றாரு. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த மாதிரி செய்யாதீங்க. அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, அதை வச்சு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம், எத்தனை புள்ள வேணாலும் பெற்றுக்கலாம், எல்லாத்தையும் வளர்க்க முடியும். ஆனால் சாமானியன் கை வச்சா தான் கஞ்சி. அதனால் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் இருங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி இலக்கணமும் உங்ககிட்ட இருக்கட்டும். அதுதான் தமிழ் கலாச்சாரம். உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்த இந்த தமிழன் வந்து பார்த்திங்கன்னா
பெண்கள் பின்னாடி போய் போதை பின்னாடி போய் தாறுமாறாக அழிஞ்சிடக்கூடாது. சரி நண்பர்களே, வப்பாட்டியுடன் வசமாக சிக்கின விஜயனுடைய செயல் சரிதானா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.